ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலில் ஆல்ரெடி வந்து சிங்கப்பூர் டிஸ்கவரி சென்டருக்கு வந்திருக்கோன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றின வீடியோ தான் இது. உள்ளே போன உடனே வந்து தண்ணியில் சீலிங்லலாம் வந்து சோலார் பேனல் அழகாக இருந்துச்சு. அதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். டிஸ்கவரி சென்டர்னால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கவரி பண்ணியிருக்க திங்ஸ்லாம் வந்து இங்கே நிறைய இருக்குது. நாங்கள் போன உடனே வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளேயே ஒரு கேன்டீன் இருக்குது. இங்கே வந்து மைலோ அம்மா அப்பாலாம் வந்து டீ காஃபி எல்லாம் வாங்கி குடித்தாங்க. பாப்பாவுக்கும் வந்து ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்தேன். அதையும் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போன உடனே வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ எங்களுக்கு ஷோ டைமிங் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டோம். சிங்கப்பூரை பற்றி எப்படி உருவாச்சு, யாரால் உருவாகுச்சு, அதில் ஃபஸ்ட்டு யாரெலாம் வந்து லீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நாங்கள் டைம் கேப்சூலில் பார்த்துருந்தோம். ஆனால் அதை விட இதில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இருந்த ராஜாக்களை பற்றி, ஃபஸ்ட்டு யார் இதுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாமே இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இது வந்து 13th செஞ்சுரியிலேருந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ முன்னாடியிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சிங்கப்பூர் பற்றி தெரியாதவங்கன்னா இங்கே வந்து அழகாக வந்து எல்லாமே பார்க்கலாம். எனக்குமே வந்து சிங்கப்பூர் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிங்கப்பூரில் நடந்த வார் எல்லாமே பற்றி இதில் வந்து கிளியராக வந்து விஷுவலில் வந்துச்சு. நாங்களுமே வந்து இதெல்லாம் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. நம்ம ஊரில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கான்னு கேட்டால் நான் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நகர்ந்து போனதுக்கப்புறம் இங்கே நடந்த வார்லாம் பற்றி இன்னொரு ஸ்க்ரீனில் வந்துச்சு. இங்கே இருக்க செட்டப்லலாம் வந்து நாங்கள் அழகாக ஃபோட்டோ எடுத்தோம். நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க மக்கள் வந்து முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டாங்க, யாரெல்லாம் இதுக்கு உதவி பண்ணாங்க, இதில் தமிழ் பீப்புள்ஸ்லாம் வந்து எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்றதுலாம் வந்து எல்லாமே இதில் கிளியராக இருக்குது. இதில் நேரில் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நமக்குமே அப்போ நடந்த வார்லாம் பற்றி ஒரு ஐடியாவே இல்லை தானே. ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது பார்க்க புதுசாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு கொஞ்சம் நகர்ந்து போனால் வந்து இங்கே யாரெல்லாம் இந்த வாரில் வந்து உயிரிழந்தாங்க, யாரெல்லாம் இதுக்காக கஷ்டப்பட்டாங்க, இந்த வாரில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் மியூசியம் மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட இது மியூசியம் தான். ஆனால் ஒரு நார்மல் மியூசியம் மாதிரி இல்லாமல் இந்த செட்டப்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. உண்மையாலே நம்ம வந்து ஒரு வார் செட்டப்லாம் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துச்சு. இங்கே வச்சுருக்க எல்லாமே வந்துட்டு இப்போ வாரை பற்றி, இங்கே இருக்கவங்க கஷ்டப்பட்டதை பற்றி, இந்த நாடு எப்படி உருவாகுச்சு அப்படின்றத பற்றி தான். எல்லாருமே வந்து ஒத்துமையாக இருந்ததுனால தான் வந்து இப்போ இருக்க சிங்கப்பூர் இருக்குது. இங்கே இருக்க கேபிள் காரெல்லாம் வந்து முன்னாடியிலேருந்தே இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், இந்த கேபிள் கார் வந்து ஒன்று அறுந்து விழுந்து உடஞ்சிருக்கு. ஸோ அதோட நினைவாக கூட இங்கே ஒரு கேபிள் கார் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு நாங்கள் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் இருக்க மாதிரி இது டச் பண்ணக்கூடாது, அதை டச் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இங்கே எல்லாமே வந்து நம்ம அழகாக யூஸ் பண்ணலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் என்னோடய சேனலில் வந்து ஒன் டே நியூஸ் ரீடர்னு சொல்லியிருந்தேன். இப்போ எங்கள் அம்மா நியூஸ் ரீடிங் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு டாபிக் வரும். அதை நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதில் நம்ம பேசலாம். சப்போஸ் நமக்கு வந்து அதில் எதுவும் நமக்கு தெரியல, கீழே நான் சொன்னல இந்த டாபிக் வரும்னு அது மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம அதில் இதை எடுத்து பேசலாம். அப்படி இல்லை நம்மளோட ஓனாக கூட பேசலாம் ஏதாச்சும். இது சும்மா தான் வச்சுருக்காங்க. இது பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ நமக்கு வேணும்னா கூட நம்ம மெயில் ஐடியை வந்து நம்ம என்ட்ரு பண்ணோன்னா இந்த வீடியோவை நம்ம மெயில் ஐடிக்கே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இதிலெல்லாம் வந்து ஃபன் பண்ணி விளாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நகர்ந்து போனதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து ஜாலியாக விளாடிட்டு இருந்தோம். ஒரு கேமரா வச்சுருக்காங்க. அந்த இது வந்து நம்ம கூடயே வந்து போகுது. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பார்த்தா ஏன்னு தெரியல, நான் உடனே நின்று விளாட ஆரம்பிச்சிடுறேன். இந்த வாரில் விளையாடுற மாதிரி வந்து கேம்ஸ்லாம் கூட இதுக்குள்ளே இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இதுக்குள்ளே வச்சு விளாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் 3 o'clock வந்து ஒரு பஸ் ஒன்று போகுது. இங்கே இருக்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இருக்கிற ஸ்கூல்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இந்த இடம் மட்டும் வீடியோ எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். 6:30 போல் வந்து அவதார் மூவி இங்கே ஓடுது. ஸோ அதனால் மூவிக்கு வந்து டிக்கெட்டும் எடுத்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே ஃப்ரீயாக ஐஸ்கிரீம் தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த வெண்டிங் மிஷின்லாம் பார்த்தா இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாண்ட்விச்லாம் வந்து 90 செகண்ட்ஸில் வந்து ரெடி பண்ணி தர மாதிரி இங்கே வெண்டிங் மிஷின் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் உண்மையாலே வித்தியாசமாக இருக்குது.
நாங்கள் சரி நமக்கு டைம் இருக்கே, பக்கத்தில் வந்து மாலுக்கு போயிட்டு ஏதாவது காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே இருந்த மாலுக்கு வந்து போயிட்டோம். ஜூகானில் இருக்க இடம் இந்த டிஸ்கவரி சென்டர். இங்கே வந்து கீழே ஒரு மால் இருந்துச்சு. இங்கே நிறைய ஆஃபர்ஸ் போட்டுருந்துருச்சு. இங்கே வந்து அம்மா கொஞ்சம் பேக்ஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. உண்மையாகவே இங்கே வந்து எல்லாமே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. நானும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினேன். கீழேயே யூ மீ அப்படின்ற கடை, நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து மேலே கேண்டீன் போயிட்டோம். இங்கே இருக்க சைனீஸ்லாம் வந்து இந்த ஃபுட்டில் தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரியல. சார் வந்துட்டார். நம்மளை காஃபி வந்து இன்றைக்கி சாரோட தான். அவன் கேட்குறான், அவனுக்கும் கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனும் அவன் கூட விளையாடிட்டு இருந்தான். வாயில் வைக்க விடாமல் பண்ணலான்னு பார்த்தா லைட்டாக வச்சுட்டாரு. பாப்பாவோட ஸ்ட்ரோலர் எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நாங்கள் கொண்டு போகிற திங்ஸ்லாம் வாங்கி வைக்க யூஸ் ஆகுது. அது முடிச்சுட்டு நாங்கள் மூவி வந்துட்டோம். இது வந்து டிஸ்கவரி சென்டருக்குள்ளேயே இருக்கனால இங்கே கிட்ஸுக்கான மூவி தான் போடுவாங்க. இன்றைக்கி அவதார் மூவி தான் வந்திருந்தோம். மூவி நல்லாவே இருந்துச்சு. ஆனால் பாப்பா வச்சுட்டு மூவி பார்க்குறது தான் கஷ்டம். சார் ஃபஸ்ட் டைம் வந்து மூவி வந்திருக்கிறதுனால எங்களை வச்சு செஞ்சிட்டாரு. எல்லாேருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கத்திக்கிட்டே இருந்தான். எல்லோரும் மாற்றி மாற்றி கொஞ்சம் நேரம் அவனை வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மூவி பார்த்தோம். ஆனால் மூவி நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.